பராசக்தி இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஒரு ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தானா. அது என்னடா இது கருணாநிதி படம் அப்படின்னு பேசினா குட்டி கதையில கூட எடுத்த உடனே திருட்டு பயலுக தான் வரானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. தலைவரும் திருடனும் வேற வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்குங்கிறதால முதல்ல இந்த குட்டி கதையிலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தானா. அவனை போலீஸ் கூட்டு போய் கையும் களவுமா புட்டிச்சு சக்கடி அடிச்சிருக்காங்க. திருடுவியா திருடுவியா திருடுவியான்னு. ஐயா மன்னிச்சிக்க, இனிமே திருடவே மாட்டேயா அப்படின்னானா. உடனே அந்த போலீஸ்காரர் கோவத்துல உடாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பத்தி தப்பா ஒரு வார்த்தையை விட்டாராம். சார் மரியாதையா பேசுங்க, நான் திருட்டு போய, நான் திருடன் தான், நான் தப்பு என்ன அடிங்க, அனாவசியமா எங்க அம்மாவெல்லாம் இழுத்து பேசுற அளவு வச்சுக்காதீங்க அப்படின்னானா. இது தமிழர்களுக்கே உரிதான குணம். அவன் திருடனா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு விபச்சாரியை விபச்சார கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்களாம். பொம்பளை போலீஸ் கூட்டு போய் ஏண்டி இப்படி உடம்பு வித்து பொழைக்கிற அப்படின்னு சக்கியா அடிச்சிருக்காங்க. சரி நான் என்ன பண்றது, எனக்கு வேற வழி இல்ல, சரி விடுங்க ஏதோ பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப டப்புன்னு அந்த லேடி போலீஸ் ஏண்டி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டாங்களாம். இங்க பாரு, நான் உடம்பு வித்து பொழைக்கிறவ, என்ன நீ என்ன வேணாலும் பேசு, எங்க அம்மாவை பத்தி எல்லாம் பேசாத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னாங்களாம். இப்படி உடலை வித்து பிழைக்கிற விபச்சாரி, திருடி பொழைக்கிற திருட, இவன் கூட தன்னோட தாயை பத்தி பேசினா கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். ஆனா இவர்களை விட கீழே ஒரு குரூப் இருக்கு. அவனுங்க யாருன்னா வேற யாரும் இல்ல, நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தான். இந்த போட்டோவை பாருங்க. இந்த பராசக்தி படத்துல வரக்கூடிய ஒரு காட்சி. அரக்கி யார்? அந்த அரக்கி அன்னை சோனியா காந்தி. அன்னை சோனியா காந்தின்னு உருண்டு புரண்டுட்டு கிடக்குறாங்கல்ல, அந்த அன்னை சோனியா காந்தியோட மாமியார், காங்கிரஸ் பேரியக்கத்தோட தலைவி இந்திரா காந்தி, நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருகன்னு கருணாநிதி உருட்டினார்ல, அதே இந்திரா காந்தி. திராவிட அரக்கி, இந்தியை திணித்த அரக்கி அப்படின்னு படம் எடுத்திருக்கானுங்க. இந்த காலகட்டத்துல காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இதையும் பார்த்து கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படின்னா நான் சொன்ன திருடன் கதையில வந்த திருடனையும் அந்த உடலை விட்டு பிழைக்கக்கூடிய விபச்சாரத்தை விட கீழ்த்தரமான ஒரு வேலையை தமிழ்நாடு காங்கிரஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? இந்த ரெண்டு புகைப்படத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸோட நிலை.